அனைவருக்கும் வணக்கம். உயிருக்கு உலை வைக்கும் சொட்டு நீர் பாசனம். இப்போ தான் மண்பாண்டத்தை பற்றி போட்டிருந்தோம். இதே வேலையாக போச்சா இவனுக்கு அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கணும். அதே போல் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்கக்கிட்ட இந்த வீடியோவில் இருக்கிற உண்மைத்தன்மையை பற்றி விவரமாக விளக்கி மெசேஜ் அனுப்புங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வழங்கக்கூடிய அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு எளிதில் சேரும். தண்ணீர் பற்றாக்குறை உள்ள இடங்களில் குறைந்த அளவு தண்ணீரில் நல்ல விவசாயம் பண்ண என்ன வழி அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சொட்டு நீர் பாசன முறையே வந்தது. நீர் மட்டும் அல்லாது உரங்களையும் இதே சொட்டு நீர் பாசனத்தோட இணைத்து செடிகளுக்கு வழங்குகிற முறை இன்றைக்கி இருந்து வருது. இதில் சில அறியாமையால் சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இலைகள் மேல் தெளிக்கக்கூடிய பலவித பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதையும் இந்த சொட்டு நீர் பாசனத்தில் கலந்து விட்டுறாங்க. தெளிப்பான் உதவியோட இலைகள் மேல் தான் அந்த மருந்துகளை தெளிக்கணும். ஆனால் வேரில் இது கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த மிக நச்சான ரசாயனங்கள் வேர் வழியாக உறிஞ்சப்பட்டு செடியில் பரவிடுது. அது காய்கள் கனிகள் இவற்றில் தங்கி அதை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுன்ட்டு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். உலகிலேயே உன்னதமான தொழில், முதல் தொழில் விவசாயம்தான். அதை நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா விவசாயிகளும் இதுபோல் செய்கிறதில்ல. சில அறியாமையில் இருக்கிறவங்க இதை செஞ்சிடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆள் கூலி இதெல்லாம் மிச்சப்படுத்தலாம் அப்படின்ட்டு இதுபோல் செஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வு தர வேண்டியது நம்முடைய கடமை. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கமே. இப்போது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை முறைக்கு வருவோம். இப்போ நல்ல காய்கறிகளை எப்படி நம்ம இனங்கண்டு கொள்கிறது? இது சொட்டு நீர் பாசனத்தில் உருவாகி ரசாயனங்கள் வேறு வழியாக வழங்கப்பட்ட காய்கறியான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம கடைகளில் வாங்கும் பொழுது எந்த ஒரு காய்கறிகளில் பூச்சி அரிச்சிருக்குதோ அது ரசாயனங்கள் இல்லாத காய்கறிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ பூச்சி சாப்பிட்டது போக மிச்சம்தான் நமக்கு அப்படிங்கிற அந்த பெருந்தன்மையான குணத்தோட, அதுபோல் கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இவற்றிலெல்லாம் பூச்சிகள் இருக்கும். அது உயிரோடு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பளபளப்பாக இருக்கக்கூடிய எந்த விதமான சொத்தையோ அல்லது பூச்சியோ இல்லாத அலங்காரமான காய்கறிகள் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இயற்கையே நமக்கு ஒரு மெசேஜ் சொல்லுது. வேறு பூச்சி சாப்பிட்ருக்குது, அதுக்கு ஒன்றும் ஆகலை, இதை நீ சாப்பிட்லாம் அப்படின்றது அது தெளிவாக சொல்லிகிட்ருக்குது. நம்ம தான் அதை மதிக்கிறதில்ல. ஆகையால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நல்ல கத்திரிக்காயை விட சொத்த கத்திரிக்காயை வாங்கி சாப்பிட்றது தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. பொதுமக்கள் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி பழைய காலம், அதாவது பூச்சி மருந்தற்ற காலம், இப்போ இயற்கை விவசாயம் அதிகமாக செய்கிறாங்க. அது வளர்ந்து நல்ல வகையில் எல்லா விவசாயிகளும் இதை உணர்ந்து அது நடைமுறைக்கு வர்ற வரைக்கும் நம்ம இதை தவிர்க்கிறது தான் நல்லதுன்ட்டு என்னுடைய கருத்து. பூச்சி அரித்த காய்கறிகளுக்கும் நோய் விழுந்த காய்கறிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் பூச்சி இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எடுத்தால் அதில் அறுத்து பார்த்தா உள்ளே புழு இருக்கும். சொத்த கத்திரிக்காய்ம்பாங்க. அந்த புழு இருக்கிற பகுதியை நீக்கி விட்டு நல்ல பகுதியை நம்ம சாப்பிட வேண்டியது தான். இது 100% எந்த விஷத்தன்மையும் இல்லாதது. அருவருப்பெல்லாம் பார்த்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஆனால் அலங்காரமாக இருக்கிற காய்கறி வாங்கி அது 10 நாள் வச்சுருந்தாலும் தக்காளி பழுக்காது, கெட்டு போகாது. அதெல்லாம் ரசாயனம் கலந்தது என்பதை புரிஞ்சுக்கணும். நம்மை நாம் பாதுகாக்கணும். அதே போல் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி, எல்லாரும் இல்லை, சில பேர் அதை செய்கிறாங்க. ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் இப்படியே ஃபாலோ பண்ணால் வருங்காலத்தில் எல்லா விவசாயிகளுமே அந்த சொட்டு நீர் பாசனம் மூலமாக இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை உள்ளே விட்டாங்கன்னா நம்ம பலவித புது புது வியாதிகளுக்கு நம்ம ஆளாக வேண்டியது வந்துடும். இப்போவே அது எந்தெந்த காய்கறிகள் இருக்குதுன்ட்டு நமக்கு தெரியாது.
அதனால் பெரும்பாலும் வந்து பூச்சி எரித்த காய்கறிகளை தேடி பிடிச்சி சாப்பிடுங்க. தைரியமாக இருக்கலாம். சொட்டு நீர் பாசனத்தில் பூச்சிகளை சாகடிக்கிறேன்னு சொல்லி விஷத்தை உள்ளே ஏற்றி மனிதர்களை சாகடிக்கிற மாதிரி ஆயிடுது. அதனால் ரொம்ப விழிப்புணர்வு இந்த விஷயத்தில் தேவை. இவ்வளோ தூரம் ஏன் சொல்கிறோம்னா, இது வேர் வழியாக தான் சொட்டு நீர் பாசனங்கிறது வேருக்கு அருகாமையில் செலுத்தி தான் இது பாசனமே நடைபெறுது. அதனால் இது வந்து இலைகள் மேல் தெளிக்க வேண்டியதை வேரில் கொடுக்கும் பொழுது அது முழுக்க முழுக்க பாய்சனாக செடி இருக்கும். செடிக்கு ஒன்றும் ஆகாது, பூச்சி வந்து வராது. ஆனால் மனிதர்களுக்கு அது மிகவும் கேடு விளைவிக்கக்கூடியதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த கருத்துக்களை வந்து மற்றவங்கள தெரிஞ்சுக்கணும். விழிப்புணர்வு உண்டாகணும்னா இது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மற்ற ஃபேஸ்புக் இதிலெல்லாம் ஷேர் பண்ணி இதை மற்றவர்களுக்கு தெரிவித்தால்தான் வந்து இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் இன்னொரு விஷ அரக்கன் நம்மை சுற்றி நிறைய இருக்காங்க. அந்த அரக்கனில் 2 அரக்கனை பார்த்துருக்குறோம். 3வது அரக்கன் யாருங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.